சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சரி, ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரோட அட்வைஸ் படி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது மெடிக்கலி நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு அட்வைஸ் கொடுத்து சர்டிபிகேட்டும் கொடுக்கறாரு. அப்படிங்குள்ளயும் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கான பில் அமௌண்ட்டை கிளைம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னாலும் இல்ல கிளைம் அமௌண்ட்டை பாதியா குறைக்கிறாங்க அப்படின்னாலும் சட்டப்படி அது சரியா? நாம அதுக்குள்ள என்ன செய்யலாம்? ஒரு டாக்டர் மெடிக்கலி நெசசரின்னு சொல்லி டிசைட் பண்ற அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை இல்ல அவங்களோட ஒப்பீனியனை எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் பாலிசி எடுத்தவங்களோட ஹெல்த் தான் எப்பவுமே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து பிரைமரி. சோ ஒரு டாக்டர் இது கிளினிக்கலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படி அவங்க ரிஜெக்ட் பண்ணா ப்ராப்பரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். சோ வித்வுட் ப்ராப்பர் ப்ரூஃப் ஆர் ரீசன் நோ இன்சூரன்ஸ் கம்பெனி கேன் ரிஜெக்ட் த கிளைம் ஆஃப் அ டாக்டர் ஹூ அப்பாயிண்ட் இட்ஸ் மெடிக்கலி ஆர் கிளினிக்கலி ரெக்கமெண்டட். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கிறவங்களும் சரி, அந்த ஏஜென்ட்ஸும் சரி, அந்த கிளைம அப்ரூவ் பண்றவங்களும் சரி, அவங்க யாரும் டாக்டரை மிஞ்சின எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல அப்படிங்கறது தான் கன்சியூமர் ஃபோரம்ஸோட ஒப்பீனியன். ஒரு ப்ராப்பர் டாக்டர் ஒரு விஷயத்த தேவை, இது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கௌரவிச்சாகணும், ஆனர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஒருவேளை நீங்க கிளைம் எடுக்கும் போதே உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அந்த கன்சர்ன்ட் ப்ராசஸோ சரி, சர்ஜரியோ சரி, இல்ல ட்ரீட்மெண்ட்டோ சரி எக்ஸ்க்ளூட் ஆயிருந்துச்சு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல நீங்க உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பத்தி நீங்க முன்னாடியே தெளிவா சொல்லல, மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அப்பவும் அவங்களுக்கு அந்த கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்கு. இல்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு டாக்டருக்கும் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கிளைம் ஸ்லாப் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஸ்லாப்ல உங்களோட அமௌண்ட் வருதா, உங்களோட கிளைம் வருதா அப்படிங்கறத பேஸ் பண்ணி கூட சில நெகோசியேஷன்ஸ் வரலாம், சில ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். சோ நீங்க அதெல்லாம் வந்து ப்ராப்பரா அந்த இன்சூரர் கிட்ட பேசி உங்களோட கிளைமை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்க கிளைம் கொடுத்தும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த கன்சர்ன் டாக்டர் யாரும் உங்களுக்கு அது மெடிக்கல் நெசசரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சர்டிபிகேஷன் கொடுத்தாங்களோ அதே டாக்டரை பார்த்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எலாபரேட்டா நீங்க ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. ஏன் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டும் சரி, இந்த ப்ராசஸும் சரி மெடிக்கலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு எலாபரேட்டா ஒரு நோட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைமுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அண்ட் உங்களோட கிளைம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க் லிஸ்ட்ல இல்லாத ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கான கிளைமை வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அதுக்கு சட்டத்துல இடம் இருக்குதா? நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டலா இருந்தா உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்கு தாராளமா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. ஆனா உங்களோட ட்ரீட்மெண்ட் ஜென்யூனா இருந்தது, நீங்க ஒரு நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட பேஸ் பண்ணி மட்டும் உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுது. சோ இது ரெண்டுமே வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஒண்ணு, நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்பர் ஹாஸ்பிட்டலா நெட்வொர்க்ல இருக்கான்னு செக் பண்ணிப்பீங்க. இன்கேஸ் அது நெட்வொர்க்ல இல்லாத ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க உங்க இன்சூரரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ரீசன்காகத்தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன், சோ எனக்கு என்னோட கிளைமோட வேலிடிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ரைட்டிங்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் அது வந்து நெசசிட்டியா ஜென்யூனா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நீங்க உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாத ஏதாவது சிகிச்சைக்காக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக நீங்க அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் உண்டு. பட் ஜென்யூன்லி உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி நீங்க எலிஜிபிளா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கிளைமை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும், அதை ஹானர் பண்ணி ஆகணும். நிறைய ஹைகோர்ட் அந்த ஹாஸ்பிட்டலோட நெட்வொர்க்ல இல்லங்கிற ரீசன்காக மட்டும் நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு ஃப்ரீக்வெண்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் வெறும் டெக்னிக்காலிட்டி ரீசனா வச்சு நீங்க ஒரு கிளைமை ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு உங்களுக்கு ஓம்பட்ஸ்மேனும் சரி, IRDAயும் சரி, ஹைகோர்ட்ஸும் சரி, கன்சியூமர் ஃபோரம்ஸும் சரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களோட கிரவுண்ட நீங்க ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அது கரெக்டா ஃபிட் ஆகுதா, உங்களோட ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பாலிசி எடுத்திருக்கீங்களா, இல்ல அந்த சிச்சுவேஷன் அந்த பாலிசிக்கு வந்து அட்ராக்ட் ஆகுதா, எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் பாலிசில ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பில்லு 6 லட்சம் ரூபாய் வருது. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளைமிங்ல வந்துட்டு 2 லட்சமும் 3 லட்சமும் அப்படிதான் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா முழு தொகையும் வாங்குறதுக்கு என்ன வழி இருக்குது?
ஒரு 10 lakh பாலிசி இருக்கிற இடத்துல வெறும் 2 to 3 lakh மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 6 lakhs உங்களுக்கு கிடைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, எந்த கிரவுண்ட்ல இந்த 6 lakhs உண்டான அமௌண்ட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். நீங்க எல்லாமே ரிட்டர்ன்ல வாங்கிக்கோங்க. என்ன ரீசன்ஸ்னால 6 lakhs நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் 10 lakh தானே நான் எலிஜிபிள், எப்படி இந்த 6 lakhs எனக்கு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட நீங்க முதல்ல உங்களோட ஸ்டாண்ட் தெளிவா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட எவிடன்ஸோட சப்போர்ட் பண்ணி உங்களோட கிளைமை இன்சூரர் கிட்ட நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நாங்க செலவு பண்ணுவோம், உங்க ரூம் ரெண்ட்டுக்கோ மத்த லேப் டெஸ்ட்டுக்கோ இல்ல அது தொடர்பான மத்த செலவுகள் எதுக்குமே வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கறத தெளிவா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க சைன் பண்ண காரணத்தினால உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க எதுல டிடெக்ட் பண்ணிருக்காங்களோ எது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களோ அதுல இருந்து உங்களுக்கு கிளைம் வர உங்களுக்கு வாய்ப்பு கம்மி. பொதுவா என்ன எக்ஸ்க்ளூட் பண்றாங்க, என்ன டிஸ்கவுண்ட் தருவாங்க, இல்ல எதுக்கு உங்களுக்கு உடனே ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நீங்க படிச்சு பார்த்து டிசைட் பண்ணிக்கணும் அண்ட் அவங்க கிட்ட தெளிவா கேட்டுக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மிச்ச அமௌண்ட்டை பே பண்ணும் அப்படின்னா நீங்க அந்த கோ பேமெண்ட் கிளாஸ்ல கவர் ஆகுறீங்களா அப்படிங்கறதையும் தெளிவா விசாரிச்சு தெளிவா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க மிச்ச அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க முதல்ல ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இவ்வளவு வரணும், அதுதான் வரல அப்படின்னா நீங்க இப்ப நான் சொன்ன மெத்தட்ஸை வச்சு ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி லான்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். இப்போ ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்களை படிக்காமலோ இல்ல அந்த வார்த்தைகளை வந்து புரிந்து கொள்ள முடியாமலோ இருக்கிற ஒருத்தருக்கு கன்சியூமர் பாதுகாப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு சட்டப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 அப்படிங்கிற ஆக்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற கிளைம்ஸை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல உங்களோட ரெமெடிக்காக நீங்க அங்க உங்களோட கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி எதையும் தெளிவா சொல்லல, உங்ககிட்ட சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற என்னென்ன எவிடன்ஸ் இருக்கும் நீங்க எல்லாத்தையும் வச்சு அவங்க கிட்ட ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். பொதுவா பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய ரைட் நமக்கு தான். அதாவது யாரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாங்களோ அவங்கதான் அவங்க தரப்பு நியாயத்தை முதல்ல ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். சோ முதல்ல நம்ம எல்லாத்தையும் சரியா படிக்காம நம்ம வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் தான் லான்ச் பண்றோம். ஒருவேளை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க ஒழுங்கா படிக்காம நீங்க சைன் பண்ணினாலும் அந்த கன்சர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் சரி அந்த ஏஜென்ட்டுக்கும் சரி தன்னோட பாலிசியில என்னென்னலாம் கவர்ன் ஆகுது, உங்களுக்கு என்ன சலுகை இருக்கு, என்ன சலுகை இல்ல, உங்களுக்கு எப்போ கிளைம் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய கடமை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த ஏஜென்ட்டுக்கும் உண்டு. இன்கேஸ் அப்படி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாம அவங்க கடமையை சரியா செய்யல அப்படின்னா டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸும் சரி அன்எத்திக்கல் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படிங்கிற கிரவுண்ட்ஸ்லயும் சரி நீங்க தாராளமா அவங்க மேல வழக்கு தொடுக்க முடியும். கோர்ட் எப்பவுமே நீங்க சைன் பண்ண கிளாசஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. நீங்க சைன் பண்ணிட்டு எனக்கு அது தெரியாது நான் பார்க்கல அப்படின்னு ஒரு பிளைண்ட் கிளாஸ் டிஃபென்ஸ உங்களால எடுக்க முடியாது. சோ நீங்க என்ன சைன் பண்றீங்களோ அது நீங்க ப்ராப்பரா படிங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நிறைய ரிட்டர்ன்ல எவிடன்ஸ் வச்சுக்கோங்க, டவுட்ஸ் கேட்கிற அவங்க கிளியர் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கிளாரிட்டிக்கு வர்ற வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையும் சரி அந்த கம்பெனியும் சரி நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகாம எந்த ஒரு இன்சூரன்ஸையும் எடுக்காதீங்க. ஒருவேளை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தெளிவா சொல்லாம இல்ல ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட் தான். சரி, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட்டோ இல்ல வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு பொய்யான தகவலை சொல்லி மிஸ்லீட் பண்ணி ஒரு பாலிசியை வந்துட்டு எடுக்க வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு யார் தான் பொறுப்பு? அந்த ஏஜென்ட் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்றது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட உருவமா இருக்கிறது அந்த ஏஜென்ட் தான். சோ இன்கேஸ் அந்த ஏஜென்ட் ஏதாவது நம்ம கிட்ட தப்பா சொல்லியிருந்தாரு, மாத்தி சொல்லியிருந்தாரு, இல்ல நம்மள ஏமாத்தி இருந்தாரு அப்படின்னா அவர் தான் ஃபுல்லி அக்கௌண்டபிள் அண்ட் அவர் ரெப்ரசென்ட் பண்ற அந்த கம்பெனியும் அதுக்கு முழு பொறுப்பாகும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சீரியஸ் டிஃபரன்சஸ் தெரிஞ்சது இல்ல ஏதாவது ஃப்ராட் பண்றாங்க மாத்தி பேசியிருக்காங்க ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் இன் பீரியட்னு சொல்லுவோம். இது இன்சூரன்ஸ் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இதோட பீரியட் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் 10 to 15 டேஸ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, இல்ல உங்க கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணி இந்த ப்ராப்ளம் நீங்க எஸ்கலேட் பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க ரைட்டிங்ல கொடுத்துட்டீங்க உங்களுக்கு அது ரிப்ளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டும் கேட்கலாம். நீங்க வந்து உங்களோட பாலிசியை மாத்தி அமைச்சிக்கலாம், கேன்சல் பண்ணணும்னாலும் பண்ணலாம். சோ இன்கேஸ் அந்த லுக் இன் பீரியட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி அந்த ஏஜென்ட்டும் சரி உங்களை மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க, உங்க டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் ஃபுல்லா அரைஸ் ஆயிருக்கு,
உங்களை ஏமாத்தி இருக்காங்க, அவங்க வந்து தப்பா இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க தலையில கட்டிட்டாங்க வித்துட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும். உங்களுக்குரிய ரெமெடி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க தான் தெளிவா பார்க்கணும், படிக்கணும். நீங்க தெளிவா பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க ஏமாத்தி இருக்காங்கன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். சோ எப்பவுமே நோ யோர் ரைட், அதுதான் பிரைமரி. ரேஸ் பண்ற எல்லா கிளைமுக்கும் சரி கம்ப்ளைண்ட்டும் சரி எவிடன்ஸ் தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். எவிடன்ஸ் இல்லாம நீங்க என்ன சொன்னாலுமே எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து நம்ம சைடு தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவோம், நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் நம்ம சொல்றது கரெக்ட்ங்கிற மாதிரி. சோ ப்ளீஸ் ஹேவ் ப்ராப்பர் எவிடன்ஸ். ஒரு பிரின்சிபல் தனக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி பிரின்சிபல் உயிரோட இருக்கிற மாதிரியே சில சொத்து பரிவர்த்தனைகள் செஞ்சாங்க இல்ல ஏதாவது கைமாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மோசடி. சோ அந்த மாதிரி டிரான்சாக்சன்ஸ் வந்து எதுவுமே செல்லாது. ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கும் போது அந்த பவர் ஹோல்டர்